அத்தை அழுவாதீங்க அத்தை. எப்படி இருக்கா அத்தை த்ரிஷா? என்ன ஆச்சு அத்தை த்ரிஷாக்கு? சொல்லுங்க அத்தை. மாப்பிள்ள த்ரிஷா ரொம்ப சீரியஸா இருக்கிறாளாமா. அவளோட உசிரிக்கே உத்தரவாதம் இல்லைன்னுட்டாங்க மாப்பிள்ள. என்னது அண்ணே? என்னாச்சுன்னு அன்னைக்கு சொல்லுங்கண்ணே. தம்பி, உங்க அன்னைக்கு த்ரிஷாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிறாளாண்டா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்போ கடவுளே. மாமா அழாதீங்க மாமா. த்ரிஷாக்கு ஒன்றும் ஆகாது, அவங்க நல்லா இருப்பாங்க. கேளுங்க மாமா, எந்த ஹாஸ்பிட்டல்னு கேளுங்க மாமா. அண்ணா இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, என்ன ஏதுன்ட்டு கேளுங்கண்ணே. அழாதீங்கண்ணே. அத்தை அழாதீங்க அத்தை. இப்போ த்ரிஷாக்கு டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அத்தை? நான் என்னன்னு மாப்பிள்ள சொல்லட்டும்? நான் யாருக்கிட்ட மாப்பிள்ள சொல்லட்டும்? என் பொண்ணு படுற கஷ்டத்தை அந்த கடவுள் பார்த்தா, அந்த கடவுள் கண்ணில் கூட ரத்த கண்ணீர் வரும் மாப்பிள்ள. டாக்டர் அவளோட உசுருக்கு உத்தரவாதமே இல்லை. பார்க்குறவங்களுக்கெல்லாம் அவள் யார் யார் பார்க்கணுமோ அவங்களுக்கெல்லாம் ஃபோனு பண்ணி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்க மாப்பிள்ள. ஐயோ கடவுளே. என்னது என்ன என்ன சொல்றீங்க அத்தை? அத்தை அத்தை என்ன சொல்றீங்க அத்தை? எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அத்தை. என் த்ரிஷாக்கு என்ன அத்தை? கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? உனக்கு மனசாட்சி இல்லையா? உன் இது என்ன கல்லா? அண்ணன் நீங்க அழாதீங்கண்ணே. நான் என்ன ஏது நான் கேட்குறேன், நீங்க இருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. அத்தை அத்தை நான் கார்த்தி பேசுகிறேன் அத்தை. அன்னைக்கு என்னாச்சுங்க அத்தை? அண்ணன் ஒரே அழுதுகிட்டு இருக்கிறாரு. அப்படி என்னத்த நீங்க சொன்னீங்க? அன்னைக்கு என்னதான் ஆச்சு அத்தை? சொல்லுங்க அத்தை. கார்த்தி என் பொண்ணுக்கு உசுருக்கு உத்தரவாதம் இல்லை சொல்றவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிடு. முகத்தை பார்த்துக்கிட்டோன்னுட்டாங்க கார்த்தி. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இருக்கிறது ஒத்த பொண்ணு. அத்தையும் அந்த சண்டாளிங்க போட்டு கீழே தள்ளி இப்படி என் பொண்ணோட உசிரிய பறிச்சிட்டாளுங்களே சண்டாளிங்க. அவளுங்க நல்லா இருப்பாளுங்களா? அவளுங்க நல்லாவே இருக்க மாட்டாளுங்க. ஐயோ எங்களை கேட்கறதுக்கு யாரும் நாதி இல்லாம போயிட்டோமா? அத்தை யாரத்த சொன்னது? எங்க அண்ணி உயிரோட வரமாட்டாங்க அவ்வளவுதானிட்டு டாக்டர் சொன்னா. அந்த டாக்டர் என்ன கடவுளா? நான் சொல்றத எங்க அண்ணனோட சேர்ந்து 100 வருஷம் நல்லா இருப்பாங்க அத்தை. நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க சொல்லுங்க அத்தை, நாங்க வரத்த. நீங்க அழாதீங்க அத்தை. சீக்கிரமா வந்துருங்க மாப்பிள்ளை. என்னால ஒண்டியா இங்க அவளை பார்க்க முடியல. என் பொண்ணு வாயிலையும் தலையிலையும் ஒரே ரத்தமா போகுது மாப்பிள்ளை. அந்த கஷ்டத்தை என்னால் ஒண்டியா நின்னீங்கன்னா சமாளிக்க முடியல, என்னால் பார்க்க முடியல. சீக்கிரமா வந்துடுங்க மாப்பிள்ளை. இதோ அத்தை வந்துடும் அத்தை. என்னாச்சுங்க? என்ன சொன்னாங்க? என்னவா த்ரிஷாக்காக்கு? த்ரிஷாக்கா நல்லா இருக்கிறாங்க தானேங்க? சொல்லுங்க. இல்லஞ்சலி, அண்ணி ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்களா. உசுருக்கே உத்தரவாதம் இல்லைன்ட்டாங்களாமா டாக்டர். ஆனா சத்தியமா சொல்றேன் அஞ்சலி, இதோ 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 இந்த வயிற்றுல இருக்கிற என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், எங்க அன்னைக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க எங்க அண்ணனோட சேர்ந்து 100 வருஷம் இல்லை 200 வருஷம் நல்லா இருப்பாங்க. நீங்களும் அழாதீங்க. உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் தான் இந்த டைமில் தைரியம் சொல்லணும். இப்படி நீங்களே அழுந்தா எப்படிங்க? இல்லை அஞ்சலி, எனக்கு எங்கள் அண்ணனை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அஞ்சலி. என்னால் முடியல. அவர் இந்த மாதிரி ஒடிஞ்சு உக்காந்துருந்து இத்தனை வருஷத்துல நான் அவரை பார்த்துருந்தே இல்லை அஞ்சலி. அண்ணன் அழாதீங்கண்ணே, வாங்கண்ணே முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அண்ணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்னாவே இருந்தாலும் அந்த செகண்டே அங்கே சரியா போடுண்ணே. வாங்கண்ணே போகலாம். கார்த்தி, நீ நிஜமா சொல்றியா? நான் அங்கே போனால் த்ரிஷாக்கு நிஜமாவே குணமாயிடுமா? அவள் ஏன்னு நின்று என்னை என்னங்கன்னு கூப்பிடுவாள். சொல்லு கார்த்தி. ஆமாம் மாமா, த்ரிஷாக்கு நீங்கன்னா ரொம்ப உயிர் மாமா.
எங்கே துடிச்சிட்டு வாயில் ரத்தம் போகும்போது கூட நான் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துட்டேன், நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன், என் உசுரை விட்டுறேன்ட்டு உங்கள் பேரே தான் சொல்லிவிட்டு கிளம்பி போனாங்க மாமா. ப்ளீஸ் மாமா, நீங்கள் தயவு செஞ்சு சீக்கிரமாக போங்க. உங்களை பார்த்தா த்ரிஷாக்கா ஏன்னு நிற்குவாங்க மாமா. போங்க மாமா. ஆமாண்ண, வாங்கண்ண போகலாம். அஞ்சலி, நீ பத்திரமா வீட்டுக்கு போயிடுமா. நானும் அண்ணனும் போய் அண்ணியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். சரியா? ஏங்க, இது சொல்கிற நேரமா? நீங்கள் முதல்ல அதாங்க பண்ணணும். நீங்கள் போங்க பத்திரமா போமா அஞ்சலி, நாங்கள் போகிறோம். மாமா. நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாமல் அழாமல் இருங்க மாமா. நீங்கள் அந்த நேரத்தில் தைரியமாக இருக்கணும் மாமா. ப்ளீஸ் மாமா. த்ரிஷாக்காக்கு ஒன்றும் ஆகாது மாமா. கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக ஏந்து வந்துடுவாங்க மாமா. போன உடனே அங்கே எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் மாமா. சரிம்மா, நீ பத்திரமா வீட்டுக்கு போ. ஏய், இப்போ சொல்லியிருக்கேன் பாரு, என் பொண்டாட்டிக்கு இதனா ஒன்று ஆச்சு, உன்னை உசுரோட கொளுத்தி போட்டுற வேண்டி, உன்னை சும்மா விடவே மாட்டேன். நான் இருக்கிற இப்போ நிலைமையில நான் உன்னை எதுவும் பண்ண முடியாது. என் த்ரிஷாக்கு எதனா ஒன்று ஆச்சு, உன்னை வந்து வச்சுக்கிறேன்.